செய்ய போகிறோம்னா நெத்திலி மீன் மாங்காய் போட்டு மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு தேங்காய், சின்னதாக ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், புளி, தனியா தூள், மிளகாத்தூள், அப்புறம் ஒரு மாங்காயோட பாதி, பெரிய மாங்காய் சைஸில் ஒரு மாங்காயோட பாதி மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு முருங்கைக்காய், ஒரு தக்காளி, 5 பச்சை மிளகாய், 5-6 சின்ன வெங்காயம். இப்போ நெத்திலி மாங்காய் மீன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். 1/2 கிலோ மீனை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காய் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுக்கலாம். அடுத்து முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி, இது எல்லாமே போட்டிருக்கேன். அடுத்து மீன் குழம்புக்குள்ளே விழுது எப்படி அரைக்கிறேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கலாம். நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா நெத்திலி மாங்காய் போட்டு செய்யும்போது தேங்காய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. தூள் உங்களுக்கு காரம் அதிகமானதா வேணுமா போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டால் போதும். தனியாத்தூள் கொஞ்சமாக போதும். அப்புறம் 5-6 சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இனி மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இனி இது மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திராக அரைக்கணும். அரைச்சாச்சு. ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திருன்னு அரைக்கணும். இந்த பக்குவத்தில் அரைச்சிடணும். இதில் கொட்டிடலாம். அப்புறம் இந்த புளி கொஞ்சமாக தான் புளி சேர்க்கணும். ஏன்னா மாங்காய் நம்ம மாங்காய் போட்டிருக்கேன். பெரிய மாங்காயில் அரை மாங்காய் போட்டிருக்கேன். அதனால் புளிப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. எல்லாமே கலக்கி வச்ச பிறகு தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். எப்பவுமே ஸ்பூனால் கலக்கிறத விட நம்ம கையால் கலக்கணும்னா எல்லா இடத்துலையும் அந்த மசாலா போய் நல்லா பிடிச்சிடும். கரெக்டாக தண்ணி வச்சுட்டு இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு அப்புறம் பார்த்துட்டு மீன் போட்டு அடுத்ததா 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா மணம் கொடுக்கும். இனி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இனி மூடி வச்சிடலாம் கொதிக்கணும். கொதி வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கும். அது கொதித்த பிறகு திறந்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக வெந்து, ஏன்னா நெத்திலி மீனை நம்ம அப்பப்போ கரண்டி போட்டு இது பண்ணக்கூடாது, உடஞ்சி போயிடும். இப்போ கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. கொஞ்சம் கூட கொதிக்கட்டும். கொதித்த பிறகு கரெக்டாக பதத்துக்கு வந்துருச்சு. தண்ணி எல்லாம் வற்றி இந்த அளவுக்கு குழம்பு இருக்கணும். அந்த மீன் எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. இனி தாளித்து போட்டுடும். தாளித்து போட்டுறது தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து போட்டுடும். கடாய் சூடாயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி இப்படி வச்சுக்குவோம். அதை போட்டுட்டு
வந்துருச்சு. இந்த சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் நிறத்தில் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதில் போட்டுக்கலாம். ஒரு காய்ச்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கரெக்டாக இதாகிடுச்சு. இன்னும் ஊற்றிக்கலாம். தாளிச்சு மீன் குழம்புல கொட்டியாச்சு. எவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மீன் குழம்பு. இனி எடுத்துடலாம்.